வாங்க பெரியப்பா. என்னடா வீட்டு பக்கமே ஆளை காணோம் உன்ன? இல்ல, வரணும் தான் இருந்தேன், வேலை அப்படி இப்படின்னு பிஸி ஆயிட்டேன்டா. ஏன்பா வீட்டு பக்கம் வந்து போய் இருந்தா தானே நல்லது. இப்படியா வராம இருப்ப? இந்த பெரியப்பா அப்படின்ட்டு ஒரு ஆள் இருக்கதே மறந்துட்டியா என்ன? ஐயோ பெரியப்பா, நான் போய் அப்படி நினைப்பேனா? நீங்க வேற. எங்க என் மருமகளை காணோம்? ஷண்முவா உள்ளதான் குளிச்சிட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரி சரி. எங்க உங்க அம்மாவை காணோம்? அம்மா கிச்சன்ல தான்ப்பா இருக்காங்க, கூப்பிடட்டா? சரி, உங்க அப்பா எப்போ வர்றாரு ஊருக்கு? அவரு எப்போ வர்றாருன்னு ஒன்னும் சொல்லலையே. ஏன் பெரியப்பா திடீர்னு கேக்குறீங்க? அது ஒன்னும் இல்லப்பா, ஒரு பொண்ணு சொல்லியிருந்தேன்ல, அந்த பொண்ணை தான் நேத்து ஆனந்துக்கு பார்க்க போயிருந்தோம். சரி, பொண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லலாம்னு நினைச்சோம். அதனாலதான் சரி சொல்லலாமன்ட்டு வந்தேன். அப்படியா? எந்த பொண்ணுடா? மலர்டா. டேய் என்னடா சொல்ற, மலரா? ஆமாடா, தரகர் மூலமா தான் அந்த பொண்ணு அப்பாவுக்கு வந்துச்சு. அப்பா என்கிட்ட காட்டி பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. சரி, ஏற்கனவே நம்ம பழகுன பொண்ணு தானே, அதனால நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். என்னம்மா நடிக்கிறான்? கடந்து கடந்து லவ் பண்ணிட்டு லவ்வை எப்படி சொல்லலான்னு தெரியாம கடைசியில தரகர் மூலமா வேலையை சாதிச்சிருக்கியா? சரியான ஆளுடா நீ. நான் கூட அப்படி இல்லடா, உன்ன மாதிரி யோசிச்சிருந்தா இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். தேவையில்லாம வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ஆனா உன் நிலைமை, வீட்லயே போய் பொண்ணு கேட்டு நல்ல ஆளுதான்டா நீ. ஏண்டா, நீ பெரியப்பா கிட்ட விஷயத்த சொல்லவே இல்லையா? அது யார் வீடு என்னான்ட்டு? யார் வீடுடா? என்னடா தெரியாத மாதிரி கேட்க? ஆமாடா, எனக்கு தெரியாது, அது யார் வீடு? நல்லா நடிக்கிறான். இப்படி எல்லாம் நடிச்சாதான் இந்த உலகத்துல சாதிக்க முடியும் போல. நம்மளும் இருக்கோமே தத்தி மாதிரி. பெரியப்பா, அது யார் வீடுன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? இல்லையப்பா, அது யார் வீடு? எனக்கு எதுவும் தெரியாத. நம்ம சண்முவோட வீடு தான் அது. என்னப்பா சொல்ற நீ? சண்முவோட வீடா அது? ஆமா பெரியப்பா, உங்களுக்கு எங்க கல்யாணத்துக்கு வராதனால என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்ட்டு ஒன்றும் தெரியாதுல்ல. நீ எங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ண? கையோட பொண்ணை கூட்டிட்டு வந்துட்ட. பொண்ணை தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண, அவங்க வீட்டு ஆட்களை இல்லாம இன்ட்ரடியூஸ் பண்ண. ஐயோ பெரியப்பா, நீங்க வேற. அத்தை எங்களையும் உள்ள விட மாட்டாங்க, இதுல உங்களை எப்படி? ஆமா, நானும் சண்முவோட அம்மா அப்பா பத்தி இதுவரை கேட்டதே கிடையாது உன்கிட்ட. என்னடா சொல்ற? அப்போ ஒரே வீட்டுலதான் நம்ம ரெண்டு பேரும் பொண்ணு எடுக்க போறோமா? டேய் நடிகன், அமைதியா இருடா, தேவையில்லாம டென்ஷனை கிளப்பாத. டேய் பாத்தியில நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஒற்றுமைன்ட்டு. ஆமா ஆமா, ரொம்ப ஒற்றுமை தான். மாமா, ஆனந்த் வாங்க. எப்படிமா இருக்க சண்மு? வா, இப்படி வந்து உட்காரு. என்னம்மா, வெளியே எங்கேயாவது கிளம்புறியா? நீங்க வந்திருக்கீங்கன்னு யாருமே சொல்லல மாமா. நான் கொஞ்சம் ஒர்க் விஷயமா வெளியே போலான்ட்டு தான் போனேன். நீ குளிச்சிட்டு இருந்தில சண்மு, அதான் சொல்ல முடியல. மாமா, உங்களுக்கு டீ காஃபி? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, அதெல்லாம் போடுறதுக்கு ஆள் இருக்காங்க, நீ அமைதியா இரு. சண்மு, மலர ஆனந்துக்கு பேசி முடிச்சிருக்காங்களாம். என்னங்க சொல்றீங்க? ஆமா சண்மு, இப்பதான் பெரியப்பா வந்து என்கிட்டே சொன்னாரு. உண்மைதான். எங்க அம்மா சம்மதிச்சிட்டாங்களா? அது உங்க வீடுன்னு எங்களுக்கு தெரியாது. என்னது, என் வீடுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீ சும்மா இரு, எதுவும் சொல்லிடாத. என்னடா அவகிட்ட காதுல ஏதோ முணங்கிட்டு போற? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஷாக் ஆகாதன்னு சொன்னேன். ரொம்ப ஷாக்கானா அதுக்கத்து எமோஷனலாகி அழுதுருவாள்ல, அதனால தான். ஓ, எங்க வீடு தான், என்னோட வீடு தான். என்னாச்சுமா, ஃபீல் பண்றியா அம்மாவை நினைச்சு? ஒன்னும் ஃபீல் பண்ணாத, சரியா? இப்பதான் பாலா எல்லா விஷயத்தையும் சொன்னா, அது உன் வீடுன்ட்டு. எங்களுக்கு உன் வீடுன்ட்டு தெரியாது. மலருக்கு உங்களை பிடிச்சிருக்கா? கல்யாணத்துக்கு சரின்ட்டாங்களா? இல்ல, அவங்க இன்னுமே பதில் சொல்லல. அப்படியா? டேய் என்னடா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? இன்னும் பதில் சொல்லலையா? அப்ப எதுக்கு பொண்ணு பார்க்க போனீங்க? மலருக்கு நான் தான் பொண்ணு பார்க்க போறேனே தெரியாது. என்ன பார்த்தோன்னே பெரிய ஷாக்கா நின்னாங்க. அப்படி இருக்கையில உடனே எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒரு நாள் 2 நாள் யோசிச்சு தான் பதில் சொல்ல முடியும். டேய், மலருக்கே தெரியாமையா பொண்ணு பார்க்க போன நீ? ஆமா. இவனாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல மலர் தான் பொண்ணுன்ட்டு. அது தெரியாம அந்த பொண்ணு என்ன பார்க்க வந்த இடத்துல அந்த பொண்ணு கிட்ட போய் நான் இவனுக்கு பொண்ணு பார்க்குறோம் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டேன். அப்படியா? ஆமா, அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு போன மாதிரி இருந்துச்சு. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே ஆனந்த் அப்படின்னுட்டு. அப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மலர் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டா. உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கவும், மாமா மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கவும் கண்டிப்பா மலர் கொடுத்து தான் வச்சிருக்கணும். அவ கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதம் தான் சொல்லுவா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது எப்படிமா, அந்த பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரின்னு சொன்னா நல்லதுதான், ஆனா சொல்லணுமே. நீயாச்சும் வீட்டோட பேசி வச்சுட்டு இருந்தோம்னா நீயாச்சும் சொல்லி எடுத்து சொல்லி சரின்னு சொல்ல வைப்ப. இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு, என்ன செய்ய? என்னாச்சுமா, முகம் டக்குன்னு வாடிட்டு
அதை பத்தியெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்க அம்மாவையும் உன்னையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை, புரியுதா? இந்த ஆள் இங்க வந்திருக்காரு. வாங்க மாமா, என்னாச்சு? அத்தி பூத்தாப்புல இந்த பக்கம். இப்ப நீ வரணுங்கிறியா வர வேணான்ங்கிறியா? சார் நீங்களாம் வந்துட்டு போனாதானே இது வீடு வீடு மாதிரியே இருக்கும். நீங்க வேற உங்களை வர வேணான்னு சொல்ல நான் யாரு? ஆமா, நீ யாரோதான், அதுக்கு என்ன இப்போ? அது சரி, நம்மள இடிக்காம இருந்தா அந்த ஆளுக்கு தூக்கம் வராத. பாலா, என்னடா உங்க பெரியப்பா இங்க வந்திருக்காரு? அது ஒண்ணும் இல்லம்மா, ஆனந்துக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களாம், அதை சொல்றதுக்காக வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு எப்படின்னாலும் ஒரு நாள்ல சரின்னு தான் சொல்ல போறா. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் வந்து நின்று தான் என்கேஜ்மெண்ட்டை நடத்தி வைக்கணும். அதுதான் ஒரு வார்த்தை முன்னக்கூட்டியே சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியா? ஆனந்துக்கு பொண்ணு பார்த்துருக்கீங்களா? அது சரி. ஆனந்த் யாரு? நம்ம வீட்டு பையன்ல. அவன் நம்ம பேச்சுல நிப்பான். இந்த வீட்டு கழுத மாதிரியா எங்க இருந்து வர்றதுக்கு? என்ன பேசுற நீ? இன்னும் உன் வாய் திருந்தல. நீ எங்க இருந்து வந்தியா? உன் வரலாறையெல்லாம் எடுத்தோம்னா முடியுமா? என்ன மாமா டக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? நானும் இந்த வந்த கழுதையும் ஒண்ணா? சரி விடு, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, இன்னும் எதுக்கு பகையை வளர்த்துக்கிட்டு இருக்க? சரி மாமா, ஆனந்துக்கு எங்க பொண்ணு? நம்மள மாதிரி நல்ல பணக்காரங்க வீட்டுல தானே? பணக்காரங்களோ ஏழையோ, பொண்ணு நல்லா இருந்தா ஒழுக்கமா இருந்தா அதுவே போதும். அதுவும் இல்லாம நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே அந்த விஷயம் தெரியுது. அப்படியா? அது யாரு? வேற யாரும் இல்ல, நம்ம சண்மு இருக்காள்ல, அவ வீட்டுல அவ அக்கா தான். ஏன் மாமா, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இவளே ஒரு ஓடுகாடி, இவ வீட்டுல போய் பொண்ணு எடுக்கன்னு சொல்றீங்க. யார் இந்த தூது விட்டா? இவ தானே விட்டுருப்பா. ஏண்டி, உனக்கு சும்மா இருக்க முடியாது வீட்டோட? இந்த வேலை பார்த்துட்டு இருக்க? இப்படிதான் எங்கேயாச்சும் பணக்கார வீடு இருந்தோம்னா உங்க வீட்டுல உள்ள ஆட்கள்லாம் போய் நுழையிறதா? அம்மா சும்மா இருங்க, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஆனந்துக்கு அந்த பொண்ணு பிடிச்சு போயிருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே அந்த விஷயம் தெரியும். ஷண்முவே அதை கேட்டு ஷாக் ஆகி தான் உட்கார்ந்துருக்கா. நீங்க வேற தேவையில்லாம ஷண்மு மேல பழிய போட்டு இருக்கீங்க. ஆமாடா, இவ தானே நல்லா நடிப்பா. இவளை பத்தியும் தெரியும், அவ குடும்பத்தை பத்தியும் தெரியுமா எனக்கு. சும்மா நிறுத்துங்கம்மா, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு அனுப்புற வழியை பாருங்க. சும்மா தேவையில்லாம ஷண்முக திட்டிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன கோவப்படுறான் என் மேல? ஏய் அம்மா, வாயை திறக்க கூடாது போலையே. அந்த பொண்ணு உடனே சரி நிப்பாள. இல்லம்மா, உடனே எல்லாம் சரின்னு சொல்லல. ஆனந்தும் மலரும் ஏற்கனவே பேசி பழகுனவங்க தான். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அந்த விஷயம். என்ன இது? இந்த கல்யாணத்துல ஒரு முறைமுறையே இல்லாத மாதிரில தெரியுது. உங்களுக்கு இப்பதான் தெரியும்ங்கிறீங்க, இவன் இப்பதான் தெரியுங்கிறான், அவளும் இப்பதான் தெரியுங்கிறா. ஒண்ணுமே புரியல எனக்கு. இதுல ஏதோ திட்டம் தீட்டி நடத்தின மாதிரில தெரியுது எனக்கு. ஐயோ, சித்தி கண்டுபிடிச்சிருவாங்களோ? கண்டுபிடிச்சோன்னா அவ்வளோதான். அப்பா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அது மாதிரியே அமைஞ்சுது. அதனால நான் லவ் பண்ண விஷயத்த அப்பா கிட்ட நான் சொல்லல. இப்போ சித்தி ஏதாவது போட்டு உடைச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏதோ ஒண்ணு இடிக்குது எனக்கு. என்ன இடிக்குது? போலீஸ்காரன் எனக்கே தெரியல இடிக்கிறது, உனக்கு தெரிஞ்சிடுச்சா? மாமா, போலீஸை விட திருடனுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும்பாங்க. அப்போ நீ என்ன திருடனா? ஏண்டி பல்ல தட்டிட போறேன். என்னடி இழிப்பு கேக்குது உனக்கு? இப்ப என்ன? பாருங்க மாமா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன பார்த்து இழிக்கிறாவ. இப்படியே சண்டை போட்டு இருக்க போறியா? வீட்டுக்கு வந்த மருமகளை மக மாதிரி பாத்துக்கிட தெரியாது? யாரு? இந்த ஓடுகாலியா? மாமா ப்ளீஸ் விடுங்க. என்னை பத்தி எதுவும் பேச வேணாம் அவங்க கிட்ட. என்னை பத்தி பேசினாலே அவங்க இப்படிதான் வன்மத்தை தான் கக்குவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, அவ அப்படிதான். ஆமா ஆமா, நாங்கெல்லாம் இப்படிதான். இருங்க மாமா, நான் போய் டீ எடுத்துட்டு வர்றேன். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு டீ கொடுத்துருக்கலான்னு பேரு இன்னும் வரேன். அதுல ஒன்றும் ஒழுக்கம் இல்லை. மற்ற விஷயம் மட்டும் உட்காந்து பேசுறது கிட்டத்துல உட்காந்து ஆளும் மூஞ்சும்.